ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। பாலும் திருதேனும் பாவும் பருப்பும் இவைநான்கும் கலந்துனக்கு நல்தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான். திருச்சிற்றம்பலம். வந்தடைந்தவர் வல்வினை மாசற எந்த நேரமும் இன்னருள் செய்பவன் அந்தகார அவிச்சை அவித்தொழில் சுந்தரானன ஜோதிரமணனே பாதமே தொழும் பக்திமையோர்களுக்கேதமற்றிட இன்பமளிப்பவன் வேதமாமுடி மீது விளங்கு சின் மோத நின்மல மூர்த்தி ரமணனே சேயின் அன்போடு சேவடி சேர்ந்திட தாயினும் மிக தன்னழி செய்பவன் நாயினும் கடையேனது நச்சுளம் கோயிலா குடி கொண்ட ரமணனே நாயினும் கடையேனது நச்சுளம் கோயிலா குடி கொண்ட ரமணனே அடங்கல் அற்ற துராசை எனப்படும் இடங்கர் வாயினின்றெம்மை விடுப்பவன் கடங்கவிழ்க்கும் அகந்தை களிற்றினை உடங்கு செற்ற உருவன் ரமணனே தீதில்லாத செழும் தமிழ் பாக்களால் ஓதினாரை உயர்கதி குய்ப்பவன் நீதியாக நினைந்தவர் நெஞ்சம் என் போரின் மீதுடன் போந்த ரமணனே நேமமோடு நினைந்தெழும் அன்பரை சேமமுற்ற சிவத்தோடு சேர்ப்பவன் சாமமோடு என் சழக்குடைப்பும் சொல்லும் சாமமோடென் சழக்குடைப்பும் சொல்லும் வாமமாபில் வயக்கரமணனே சாமமோடென் சழக்குடைப்பும் சொல்லும் வாமமாபில் வயக்குரமணனே வாமமாபில் வயக்குரமணனே ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் लिख्यते कथम साक्षात सर्वेश्वरनाகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். பகவானுடைய பக்தர்கள் அவர் இந்த பூவுலகின் எந்த கோடியில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் எல்லோரையும் இந்த அக்ஷர வனமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 28வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வணக்கம் சார், உங்களுடைய வீடியோ வரலையே. வணக்கம் முரளி சங்கர், உங்களுடைய வீடியோ வரல சார். சோ நவ இட் இஸ் ஓகே. சென்ற வகுப்பில் 65வது பாடல், அதுல பார்த்தருள் மாலர பார்த்திரையனின் அருள் பார்வன கார் சொல்வர் அருணாச்சல என்ற கண்ணியை பார்த்தோம். அப்போ சொன்னா முதல்ல டஃபா அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் சுலபமா இருக்கிறத பார்ப்போம். இன்னைக்கு we will do the reverse thing. முதல்ல ரொம்ப சுலபமா இருக்கிறத முதல்ல பார்த்துருவோம், அப்புறம் we will go to the tough one. இது ஒரு வேண்டுகோள், பேசிக்கலி இது வேண்டுகோள்.
பார்த்தருள் மாலர பார்த்திலை. பார்த்து அருள். உன்னுடைய கடைக்கணித்தாழ்வாய் அருணாச்சலா என்று வேண்டியபடி நீங்க ஒரு பார்வை என்ன பார்த்தா போதும். அப்படி பார்த்து எனக்கு அருள் பாலியுங்கள். அப்படி நான் இவ்வளவு கேட்டுக்கொண்டோம். மாலர பார்த்திலை. நீங்கள் என்னுடைய அகந்தை மயக்க அறிவு மாலறிவு நீங்கும்படியாக உங்க பார்வை பட்டா போறோம், அது நீங்கிவிடும். ஆனா நீங்க அப்படி நீக்க மாட்டேன்றீங்க, நீங்க பார்க்கவே மாட்டேன்றீங்க. அப்படித்தானே அது நீங்கிறது. மாலர நீங்கள் பார்த்திலை எனின் அருள் உங்க அருள் எந்த அளவுல இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. உனக்கு யார் சொல்வார் அருணாச்சலா? உங்களுக்கு யார் சொல்ல முடியும்? வந்து உங்களுக்கு சமானமா உக்காந்து இப்ப இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு, நீ அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிப்பட்டவர் எவரே உள்ளார்? உமக்கு யார் சொல்வார் அருணாச்சலா? உங்களுக்கு எனக்கு பரிந்துரை செய்யும்படியான அளவு உங்ககிட்ட ஒரு செல்வாக்கு இருப்பவர், உங்களுக்கு சமானமா உங்களுக்கு வந்து பேசக்கூடியவர் இந்த பூவுலகத்தில் அல்ல, மூவேழு 21 லோகங்களிலும் இல்லை என்றால் அப்ப என் கதி என்ன? நீங்க பார்த்து அருளவும் மாட்டீங்க. நீங்க பார்த்த அகந்தை உங்க சாநித்தியம் மாத்திரம், உங்களை அந்த ஒளிபட்ட மாத்திரம் அகந்தை இருள் அகன்று விடும் என்றால் மாலர பார்க்கவும் மாட்டீங்க. இந்த நிலைமை இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது உங்க அருளை பத்தி நான் என்னத்த சொல்றது? அருள் உங்க அருளுடைய அழகை நீங்களே பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு யாராவது வந்து சொல்லணுமா என்ன? உங்களுக்கு யார் சொல்வார் அருணாச்சல்? சொல்லணுமா என்ன? உங்களுக்கு யாராவது வந்து சொல்ல வேண்டியது இருக்கா? இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு இந்த அர்த்தம். இதுவே பார்த்தருண் அருணாச்சலா மாலர பார்த்திலை அருணாச்சலா எனின் அருள் உனக்கார் சொல்வர் அருணாச்சலா என்று இந்த அருணாச்சலத்தை மும்முறை கூட்டி பார்த்தால் பார்த்து அருள் அருணாச்சலா, எனக்கு பார்த்து உன்னுடைய ஆத்ம ஞானத்தை எனக்கு அருளிய அருணாச்சலா, மாலர பார்த்திலை அருணாச்சலா, நீங்கள் என்னுடைய அகந்தை அழியும்படியாக நீங்க பார்த்தீங்களா இல்லையா? ஏனின் நிலைமை இப்படி இருக்கும் பொழுது உம்முடைய அருள், இது திருக்குறள்லயே இந்த மாதிரி இடங்கள் உண்டு. வேற்றுமை உருவு இருக்க, நம்ம தான் தருவிச்சு. இலக்கணப்படியும் இந்த விளைவு கூறல் என்கின்ற இந்த அனுபவத்தை பேசுகின்ற பொருள் ரொம்பவும் பொருத்தமானது. பெங்களூர் போறேன் அப்படின்னா அங்க வேற்று உயிர்ப்பு இல்லை. பெங்களூருக்கு போறேன் அப்படி யாரும் சொல்றது இல்லை. எங்க போறேன்? பெங்களூர் போறேன். அப்படியா எனில் அப்படி என்னுடைய நிலைமை நீங்கள் நிச்சயமாக எனக்கு அருள் பாலித்து எனக்கு ஆத்ம ஞானத்தை அளித்து விட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய உண்மை நிலை. அப்படி இருக்கும் பொழுது அருள் இங்கே பார் என்பது உலகு. அப்படி இருக்கும் பொழுது உம்முடைய அருளை வேற்றுமை உறுப்பு அகைன் மிஸ்ஸிங். அருளை எனில் நீங்கள் எனக்கு அருள் பாலித்த விதத்தை பார், இந்த உலகத்துக்கு பாருக்கு உனக்குன்னு உனக்காக. இப்போ கல்வியில் சிறந்தவன் கம்பன்னா கல்வியினால் சிறந்தவன் கம்பன்னு பொருள். அது உருபு மயக்கம் என்பார். சில இடங்கள்ல திருக்குறள்ல நிறைய இடங்கள்ல ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி ஆக்சுவலா வேற்றுமை உருவே இருக்காது. அப்படியே புது கவிதை மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு முதல்ல தமிழ் இலக்கியத்துல புது கவிதை எழுதினவர் திருவள்ளுவர் தான். சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிழுக்கைப்பட்டு. அது பெங்களூர் போறேன் அது மாதிரி சொல்லிழுக்கப்பட்டு. இப்படி நீங்க இலக்கணம் பார்த்தா திருக்குறள்ல நிறைய வேற்றுமை உருவுகள் இருக்காது. இப்படி பார்
பாருக்கு உனக்கு என்பது உன்னுடைய ஆர் சொல்வர். இப்ப நானே சொல்லன்னா வேற யார் சொல்வா? எனின் என் நிலைமை ஆத்மஞானத்தை அடைந்ததாக இருக்கின்றது என்பதினாலே உம்முடைய அருளை இந்த பாருக்கு உனக்காக ஆர் சொல்வர் அருணாச்சலா. இதுதான் பார்த்தருண் அருணாச்சலா மாலர பார்த்திலை அருணாச்சலா எனின் அருள் பாருக்கு உனக்காக ஆர் சொல்வர் அருணாச்சலா. இங்க அங்கலாய்த்துக் கொள்ளுகிறது. ஏகாந்தத்தில் தனக்கும் தன் சத்ருவுக்கும் நிகழ்ந்த அந்த ஞான போத அனுபவத்தை வெளியில போய் சொல்லிக்கிறது ஒரு தலைகுனி சிலையென வைத்தாய் என்கிறார். தலைவனின் தன்மை என்னவென்பார்க்கு தலைகுனி ஊழியில் வாழும் வாக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய் பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தினில் இருத்தினையே ஆழியாங்கருடைய அண்ணலே என்ன மனம் நாணம் மிகு. அந்த பாடல் வேற. இது தலைகுனி சிலையென வைத்தாய். நின் தன்மை என்னவென்பார்க்கு அருணாச்சலேஸ்வருடைய இயல்பு எப்படி இருக்குன்னு யாராவது என்ன கேட்டா சட்டுன எனக்கு ஆத்மஞானத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு பெருமையா பேசுறதுக்கு என்னால முடியல. நான் தலையை குனிந்து கொள்கிறேன். தலைகுனி சிலை போல வச்சுட்டேன். தலைவனின் தன்மை என்னவென்பார்க்கு அதுக்கு முதல் வரியில தலைவனான் தலைவான் நிகழ்த்தனை ஆகாது என்னை காத்திடுவாய். இப்படி எல்லாம் என்னால சொல்ல முடியல. அந்த சொல்ல முடியாத நிலைமை எங்க சொல்றார் உனக்கு ஆர் சொல்வர் அருணாச்சலா. உனக்காக யார்? இப்போ நானே சொல்றேன்னா வேற யார் சொல்வார்? அது ஒரு அங்கலை. பிறகு வேண்டுதலா பார்த்தா இதையே அருள் பார் உனக்கார் சொல்வர் அருணாச்சலா என்னும் போது பார்த்தோம். எனக்காக பரிந்துரை செய்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு வேற யார் இருக்கா? யாருமே இல்லை. அப்ப என் கதி அப்ப அதோ கதியா? இப்ப என்னுடைய நிலைமை என்ன இருக்குன்னா ஆர் சொல்வர் உங்களுக்கு யாரும் சொல்றதுக்கும் யாரும் இல்லை. நான் சொல்றதும் நீங்க காதல போட்டுக்க மாட்டீங்க. இப்ப என்னுடைய நிலைமை என்ன? என் கதி அதோ கதி தானோ? இப்ப எனக்கு உள்ள எப்படி இருக்குன்னா என்னுடைய மனம் காந்தி கலந்து நொந்து போயிருக்கு. எதனாலன்னா எனக்கு இப்ப அகந்தை இடத்துல போறதுக்கு எனக்கு பிடிக்கல. அகந்தை என்னை ஏதாவது ஆளுமை செய்யறேன்ட்டு என்ன பாஸ் ஓவர் பண்ணா நான் அதுக்கு உடன்பட மாட்டேன்றேன். அகந்தை மனம் சொல்வதை நான் கேட்க மாட்டேன். இந்த அகந்தை மனத்தை நான் முழுவதுமாக விட்டு விட்டேன். விட்டுட்டு என்ன பண்ணேன்? உங்ககிட்ட வந்தேன். எனக்கு ஆன்ம மனம் பிடிச்சிருக்கு. உங்களை பிடிச்சிருக்கு. எந்த அளவு பிடிச்சிருக்குன்னா உங்க மேல ஒரு பைத்தியமா இருக்கு. அது என்னால மாத்திக்க முடியல. அந்த காலத்துல சொல்லுவான் இதெல்லாம் தாலி கட்டின மாதிரிதான். அதாவது மாத்திக்கவே முடியாது என்னால நான் சொல்றத அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்லுவான். இப்ப அந்த பேச்சு வழக்கு கூட இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. எனக்கு இப்பெல்லாம் யாரைய காது கூட அந்த மாதிரி பேசுறது இல்லை. அந்த அளவு இந்த சமுதாயம் மாறி இருக்கின்றது. ஒரு பேச்சுக்கு சொல்றதுக்கு கூட தோண மாட்டேங்குது. அன்பார்ச்சுனேட் ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு நிலை நம்ம சமுதாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. பட் இதெல்லாம் மாறும். உண்மை தெரிந்தா மாறும்.
இப்ப எப்படி அகந்தை எனக்கு பிடிக்காம போயிடுது, எனக்கு ஆன்மா தான் பிடிக்கிறது, அந்த ஆன்மாவை எனக்கு கொடுக்கறதுக்கு எல்லாவித சக்தியும் படைத்தவர் அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். நான் அவர்கிட்ட அவர் தான் நான் கெட்டியா பிடிச்சிப்பேன். இதெல்லாம் தாலி கட்டின மாதிரி தான். இதுவே இது அருணாச்சலேஸ்வரரை விட்டு போறதுன்றது கிடையவே கிடையாது. என்னால் முடியவே முடியாது. ஐ கேனாட் ரீட்ரேஸ் மை ஸ்டெப்ஸ் அகைன். இப்ப இகத்துக்கு இகவும் இல்லை, பரத்துக்கு பரவும் இல்லை. ரெண்டும் கேட்டானா இருக்க திருசுங்க லோகத்துல இருக்க மாதிரி இருக்க. அப்ப என்னுடைய நிலைமை என்ன கடைசியில் என்னதான் ஆகும்? இதைத்தான் அடுத்த பாடங்களே கூறுகின்றார். 66வது பாடல். பித்து விட்டுனை நேர் பித்தனாக்கினை அருள் பித்தம் தெளி மருந்து அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. இந்த அகந்தை பித்தை விட்டு உனை நேர்ந்தேன். உன்னை நேர்கின்றன, உன்னை நாடுகின்ற பித்தனாக்கினை. உன்னுடைய பைத்தியமா என்ன பண்ணிட்ட. இப்போ அருள் பித்தம் தெளி மருந்து அருணாச்சல. உன்னுடைய அருளாகிய பித்தம் ரொம்ப கெட்டியா எனக்கு பிடிச்சுட்டு, இது தெளிவிக்கின்ற மருந்தா நீங்க இருக்கிறது எனக்கு தெரியுது. அந்த மருந்து கொஞ்சம் கொடுத்து இந்த பித்தத்தை தெளிவியுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். இதத்தான் மலை மருந்திட மலை தீடவோ, என்ன மலையே மருந்தா இருக்க, அது கொஞ்சம் சோரிடல் மருந்திடல்னு 2 இருக்கு. சோரிடல்னா வயிறார நல்லா நிறைய போடணும், குவான்டிட்டி நிறைய போடணும் சாப்பிடுறது. ஆனா மருந்து அப்படி நிறைய எல்லாம் போட மாட்டாங்க. மருந்து மாதிரின்னு மருந்து மாதிரி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஸ்வீட்டோ ஏதோ கொடுத்தா என்னப்பா ஃபுல்லா தான் கூட என்னவோ மருந்து மாதிரி கொடுக்குறீங்க. அப்படி மருந்து கொஞ்சமா தான் கொடுக்கப்பட வேண்டியது. அவ்வளவு கொடுத்தா போறேன், எனக்கு என் பைத்தியம் தெளிச்சிடும். ஆனா நீயோ நான் உனக்கு மருந்து கொடுத்துட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அது மாதிரி சாக்கே சொல்ல முடியாது. பெரிய மலையே மருந்தா இருக்கீங்க, அப்புறம் ஏன் மலை தேடுவா, அப்புறம் ஏன் நீங்க தயங்குறீங்க எனக்கு கொடுக்கறதுக்கு. அப்படி இதே மருந்து பத்தி அங்கேயும் பேசுவார். அக்ஷரமாலையிலேயே ஒரு பெரிய ஒரு இது, ஒரு அறகுற தாட்ஸே கிடையாது. ஒரு கருத்தை எடுத்துட்டாருன்னா அங்கங்க 2-3 பாட்டுல அதை விட்டுட்டோமோன்னு அவருக்கு தோணிச்சுன்னா ஏதோ அடுத்த இதுல அது அதே கான்செப்டை கொண்டு வந்து அதை அந்த கருத்தை பூரணமாக்கி விடுகிறார். இதை பத்தியும் கலக்கமாக்கிட்டு நான் கேட்டேன். பட் அதெல்லாம் நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அவருக்கு கேட்டா நான் யோசிக்காம தானே எழுதினேன்னு சொல்றாரு. நான் யோசிக்காம தானே வந்து இது. பட் அது எப்படி ஒருத்தருக்கு யோசிக்காம இவ்வளவு பிரமாதமா வரும்னு தெரியல. அதுக்கு ஒரே பதில் சாட்சாத் சர்வேஸ்வரன் தமிழ் சொன்னா சரஸ்வதியே வந்து பணிபுரிகிறாள் தான், வேற ஒன்னும் எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு சொல்ல முடியாது. இப்படி அகந்தை பித்தை விட்டு உன்னை நேர்கின்ற, உன்னை வந்து அடைகின்ற பைத்தியமாக என்னை செய்து விட்டாய். இது நல்லா தெரிகிறது. இது அகந்தை பித்துக்கு நேர் எதிர்மாறாகிய அருள் பித்து. இந்த அருள் பித்தை தெளிவிக்கும் மருந்தாக இருக்கின்ற அருணாச்சல அந்த மருந்தை கொடுத்து அந்த பித்தத்தை தெளிவியுங்கள், இது வேண்டும். இதுவே அனுபவமா பார்த்தா முதல்ல நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு ஞாபகம் வரணும். விசுத்த சத்துவம், பரிபூர்ணமான சத்துவம், சுத்தாவத்தை. இந்த அகந்தை பித்தை விட்டு உன்னிடத்திலே வந்து உன்னுடைய அருளையே மூழ்கி கிடக்கும்படியான ஒரு பித்தனாக என்னை மாற்றினாய். அந்த சுத்தாவத்தையில கொண்டு வந்து என்னை வச்சுட்டேன். இப்ப அந்த பறை அருள் என் மீது பாய்கின்றது. அதான் அங்க அருள்ன்ற அந்த அருள் என் மேல பாய்ஞ்சிருக்கு. ஆனா பறை ஒழிவு வந்தாதான் நான் சிவஞானம் கிடைக்கும். அப்போ அந்த அருளாகிய பித்தத்தையே நீங்க தெளிவிக்கணும்.
அந்த சிற்பரை அருள் எனக்கு நீங்க தெளிவிக்கணும். அந்த அருள் என்ன? வேதாந்தப்படி பார்த்தா பிரம்ம நிஷ்டையில நாட்டம், அஷ்டமா சித்திகள் பண்றது, இதெல்லாம் அருள். அந்த விசுத்த சத்துவ நிலையில அந்த அருள் கொட்டும் பொழுது வாக் சக்தி சொல்றது நடக்கும். இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம கடவுளேவா ஆயிட்டோம், சிவ ஞானம் வந்துடுதுன்னு நினைச்சுட்டோம். அதுதான் விபரீத ஞானம். இந்த விபரீத ஞானம் விபரீதம் என்கின்ற இந்த பெரும் தடைய, அது ஒரு பெரிய பித்து, அருள் பித்து. அது அதை தாண்டி போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பறை ஒழிவு ரொம்ப அழகா சொல்ற சைவ சித்தாந்தத்துல. they have concretized அந்த வேர்டிங்ஸ். பறை அருள், பறை ஒழிவு, சிவஞானம். அந்த அருள் பித்தத்தை தெளிவிக்கின்ற மருந்து எனக்கு நல்லா தெரிகிறது. அருணாச்சலா, நீங்க தான் மருந்தா இருக்கீங்க. சிவஞானம் தான் அதுக்கு மாற்று. இது அனுபவம். இதை இன்னொரு விதமா கூட பார்க்கலாம். எனக்கு அருள் பித்துன்றது ஜீவன் முக்தி நிலை வந்துடுது. இது ஸ்ட்ரைட்டா இருக்கு. பித்து விட்டு உரையினர் பித்தன் ஆக்கினேன். அகந்தை பித்தை வித்து விட்டு அருணாச்சல பித்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுட்டு, அப்போ உங்களுடைய அருள் என் மீது பாய்ந்தது. அதனால ஜீவன் முக்தி நிலை கிடைச்சது. இப்ப இந்த ஜீவன் முக்தி நிலையில நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என்கின்ற அந்த பேரானந்தம் என் உள்ளே பெருகி 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 ஓங்கி பெருகிக் கொண்டே போகின்றது. என் உடல் பொருள், என்னுடைய உடல் ஆவி அத்தனையிலையும் பொங்கி பொங்கி பிரகாசிக்கின்றது. அது அப்படியே எனக்கு ஒரு மயக்கத்தை தந்தது. பகவான் இதெல்லாம் நிகழ்ந்தது. He was just dazed, dazzled by the dazzling the light of Atma Jyoti. இவரால் அதை தாங்கவே முடியல. கண்கள் தானா மூடி போச்சு. சாப்பிடுறதுக்கு தோணல. இந்திரியங்கள் அடங்கி போச்சு. எதுவும் வேலை பண்ண மாட்டேன்றது. எல்லாம் செயலற்று போய்விட்டது. அந்த பேர் ஆனந்தம், அந்த பெரும் ஆனந்த ஸ்புரிப்பு கட்டுக்கடங்காமல் போகும்போது, பகவானுக்கு அது ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். அது சாந்தமாகி எந்த மூலத்தானத்திலிருந்து அடிப்படை ஆதாரத்திலிருந்து மேலே எழுந்ததோ, அதுல மீண்டும் சாணமாகி அந்த அதிசாந்த நிலை தன்னுடைய இயல்பாக மாறும் பொழுது, அங்கே சாந்தி ஒன்றே, சாந்தம் ஒன்றே தன்னுடைய இயல்பாக இருக்கின்ற விதேக முக்தி நிலையை அடையும் போது, அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இந்த ஜீவன் முக்தி நிலை என்கின்ற அந்த ஆனந்த பித்தை சரி பண்ற மருந்தாக நீங்கள் இருக்கிறீர்கள் அருணாச்சலம். இது ஒரு பொருள். மீண்டும் இந்த அருணாச்சல பித்து என்பதிலே எனக்கு எப்படி அது உள்ள பூந்துதுன்னா, உங்களுடைய லிங்க வடிவம், அப்புறம் அருணாச்சல மலையாக இருக்கின்ற அந்த மலை வடிவம், பிறகு நீங்களே சொல்லிக்கிறீங்க, அருணகிரி சித்தனென இங்குறைவன் என்றும் எனதுள்ளே, அருணகிரி சித்தனாக நான் இங்கே இருக்கிறேன் இந்த மலையில என்றும், எப்போ உட்கார்ந்து இருக்கேன்றீங்க. அந்த அருணகிரி சித்தன் எப்படி இருப்பாருன்னா, அவர் தான் திலோத்தமைய காப்பாத்துறாரு. பிரம்மா திலோத்தமைய படைச்சிட்டு அவள் அழகில மயங்கி அவரை இது பண்ணும்போது அவ பயந்து போய் ஓடுறா. அருணாச்சலத்துக்கு தான் வரா. அப்போ பிரம்மாவை அவர் தண்டித்து திலோத்தமைய காப்பாத்துறார். அவங்க அந்த மயக்கத்தை நீக்கிற. அங்க பிரம்ம தீர்த்தம்னே இருக்கு. அங்க பிரம்மா அங்க நீராடி தன்னை புனிதப்படுத்திக் கொண்டு அண்ணாமலையார் கோயில். அப்போ அந்த அவர் இருக்கிற ரூபம் எப்படி இருக்குன்னா, ஜடாதாரியா, பிறை சூடியா,
பினாகம் என்ற வில்லை வளைத்த பினாகபாணியா, நந்தி வாகனனாக, கொன்றைப்பூவை சூடியவனாக, நாகாபரணனாக, இப்படியெல்லாம் அந்த ஈஸ்வரனை வர்ணிக்கின்ற அந்த பேரழகு அதுல அப்படியே மனம் பறிகொடுத்து அதே தியானமாயிடுறது. கைலாசபதி என் உள்ளே புகுந்தாது 63 நாயன்மார்களே எப்படியெல்லாம் பாடுறான் அவரை பத்தி. ஆனா அந்த அருணாச்சல வித்தை நீங்கள் தெளிவித்தீர்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சது, யூ ஆர் நாட் ஒன்லி காட் வித் ஃபார்ம், யூ ஆர் ஆக்சுவலி காட் வித்வுட் ஃபார்ம். இந்த சகுண தியானத்திலிருந்து நிர்குண தியானத்துக்கு என்னை நீங்கள் அழைத்து சென்றீர்கள். அப்படி அழைத்து செல்வதற்காக உங்களுடைய அருளாகிய மருந்து எனக்கு கொடுத்தீர்கள். இப்போ அந்த பித்தம் தெளிந்தவுடன் எனக்கு இப்ப என்ன உண்மை நிலை புலப்படுதுன்னா, உங்களுடைய உண்மையான சுபாவம் நிஷ்கலங்க, நிரஞ்சன, நிர்மல, நிர்நாம, நிர்ரூப, நிர்குண, நிராங்கார, நிரஹங்கார, நிர்த்வந்த, நிர்பின்ன, நிஸ்தரங்க, நித்திய, அகண்ட, அபின்ன, அப்பிரமேய, சத்து சித்து ஆனந்த, ஸ்வயம் பிரகாச, பரிபூர்ண பரமாத்ம வஸ்துவாக, வெட்ட வெளியாக, சிதாகாச பெருவழியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதுதான் உங்களுடைய உண்மையான சுபாவம், அதுதான் இறுதி நிலை, அதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்கின்ற அந்த விதேக முக்தி நிலையை அடைந்து, அங்கே தேகம் என்பது இல்லாதனால் அது விதேகம்னு சொல்லப்படுது. பகவான் அந்த தேகத்திலே இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த விதேக முக்தி நிலை, இந்த பரமாத்ம ஸ்வரூபத்தினுடைய இந்த உருவமற்ற நிர்குண வடிவத்தை பரிபூர்ணமாக அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பதினாலே அவரே சொல்றாரு, அந்த விதேக முக்தி நிலையை அடைவதற்கு இந்த தேகம் போய்த்தான் தீரணும்ன்றது இல்லை. இந்த தேகத்திலேயே அந்த விதேக முக்தி நிலையை எவ்வளவோ ஞானிகள் அனுபவித்திருக்கிறார்கள். இதுதான் இறுதி நிலை. இதத்தான் அருணாச்சலம் முழுமையா ரெப்ரசன்ட் பண்றது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சொல்லணுமான்னு தோன்றது, சொல்லிடலாம். என்ன சொன்னாதான் புரியும். இது எவ்வளவு பெரிய விஷயம் இது. முதல்ல அருணகிரி சித்தனான வடிவம் உருவத்தோடு. அங்க அருணகிரி சித்தனா அங்க இருக்கார், மலையில அருணாச்சலத்துல இருக்கார். இது சாலோகம், அதான் சாலோக்கியம்னு சொல்றது. 4 முக்தி நிலையில முதல் முக்தி. நம்ம இப்போ சென்னையில இருக்கோம்னா கவர்னர் கூட டெய்லி இருக்கோம். நம்ம எங்கேயோ இருக்கோம், அவர் எங்கேயோ இருக்கார். அடுத்த நிலை லிங்கமா இருக்கிறது, சாலிட். ஆனா அதுக்கு உருவம் இல்லை, ஆனா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடைப்பட்ட நிலை. இதுதான் சாமீபியம், சமீபத்துல இருக்கு. அந்த லிங்கத்தை உருவ வழிபாடு பண்ணும் பொழுது லிங்கத்தை நம்ம ஈஸ்வரனா தான் பார்க்கணும். கொஞ்சம் அந்த நிர்குணத்துக்கு, ஃபார்ம்லெஸ் ஸ்டேட்டு கொஞ்சம் கிட்ட போகும். அடுத்து சாரூபியம், இறைவனுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் இறைவனை நினைத்து 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 நமக்கே வர்றது. அதுதான் ரூபம், சாரூபியம். அது இந்த அருணாச்சல ஜோதி. அது ஒரு கேஸ் ஃபார்ம்ல இருக்கு. லிங்கம் மாதிரி சாலிட் இல்லை, அருணகிரி சித்தன் மாதிரி உருவம் இல்லை. 3வது முக்தி நிலை சாரூபியம். அந்த அருணாச்சல ஜோதியை பார்க்கும்போது நமக்கு உள்ளே இருக்கின்ற ஜோதி புலப்படுகின்றது. அப்போ we are able to relate. நமக்கு உள்ளே இருக்கின்ற ஜோதியை கண்ண மூடின்னு பார்த்தா நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. இல்லாட்டா எப்படி நம்மளுக்கு தெரியும். அந்த ஜோதி தான் அருணாச்சல ஜோதி என்கின்ற ஒரு கனெக்ஷன், ஒரு லிங்க் நம்மளுக்கு பிடிபடுறது. அது இன்னும் கிட்ட போறோம், அதுக்கு இன்னும் ஃபார்ம்லெஸ்ஸா போகுது. ஒரு ஊட்டியில கூட போனப்போ
மேகத்து வந்து நம்மள தழுவின்னு போறது ஒரு இடத்துல. ஆனா நம்மளுக்கு அந்த மேகத்தை பார்க்க முடியல. தூரத்துல இருந்து பார்க்கிறவாளுக்கு மேக மூட்டத்துல நம்ம நடுவுல நின்னுட்டு இருக்கிறது தெரியும். கேசியஸா இருக்கு. இப்ப அருணாச்சல ஜோதி அப்படித்தான் இருக்கு. அந்த சாரூபிய நிலையில நம்ம அங்கேயே மூழ்கி இருக்கோம். இறைவனுடைய இதுல. அந்த விஸ்வரூபத்துல நம்மளும் ஒரு பார்ட் ஆயிடுறோம். ஆனா தெரியறது இல்லை. அது ஒரு ஒரு பிரிவு இருக்கு. ஒரு பேதம் இருக்கு. நம்ம இருக்கோன்றது இருக்கு. மேகம் நம்மை தழுவுகின்றதுன்ற எண்ணம் இருக்கு. மேகம் வேற நம்ம வேறன்றது இருக்கு. ஆனா என்ன கேஸ் அது ஒரு சாலிட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. எப்ப ஒன்னா டக்குனு எல்லாம் பிச்சுன்னு போயிடுன்ற மாதிரி இருக்கு. சில கோள்கள் நெப்டியூன் அந்த மாதிரிலாம் ஒரு கேஸா தான் இருக்கு. இப்போ கடைசி நிலை சிவ சாயுஜ்யம் அது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த தனக்குள்ளே ஆழ்ந்து போய் நம்முடைய உண்மையான தன்னுயிர் தத்துவத்தை தான் அறிந்த நான் யார் என்று நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது அங்கே ஒன்று கலப்பதுன்றது இருக்கு. அப்போ erasing out your individual identity. நான் என்கின்ற தனித்துவம் போய் தான் தான் என்று தழைத்தலாகிய அந்த முழு நிர்குண ஆன்ம நிலையை வெட்ட வெளியாக அங்கே ஒன்று கலந்து அதுக்கு மேல ஒன்று கலப்பத்துக்கு ஒண்ணு இல்லை மிச்சம் மீதி இல்லாமல் ஒன்று கலந்து விடுவது இருக்கின்றது. அப்பதான் தெரிகிறது இது நிர்பின்ன நிர்நாம நிர்ரூப நிஸ்தரங்க நித்திய அகண்ட அப்பிரமேய அபின்ன அபய நிராலம்ப இப்படியெல்லாம் பட்டதாகிய ஒரு பொருள் இருக்கு. அது நம்மதான். அதுதான் அந்த அருணாச்சலத்திலே ஒன்று கலத்தால் அம்பாள் ஒன்று கலந்த அந்த அர்த்தநாயஸ்வரர் திருக்கோலத்துல அம்பாள் என்னுடன் ஒன்று கலந்து விட்டார்னு காமிச்சாரு. எவ்வளவோ ஞானிகள் அந்த அருணாச்சலத்தில் ஒன்று கலந்து தன்னை இழந்திருக்கிறார்கள், தன்னிழப்பு செய்திருக்கிறார்கள். ஓய் நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், எவ்வளவு பேர் அங்க காலங்காலமா சேஷாதிரி பிரம்மா, அங்கே சாக்தர்கள், முருக பக்தர்கள், அருணகிரியார் போன்றவர்கள். சாக்தர்கள்னா காவிய கண்ட கணபதி முனிவர் உத்தரே போதுமே, சேஷாதிரி பிரம்ம உத்தரே போதுமே. இப்படி இப்போ பகவான் அந்த வந்த அப்புறம் பார்சிகள் எல்லாருமே எந்த ஜாதியும் விடல, எந்த மதத்தையும் விடல, எந்த மொழியை சேர்ந்தவர்களையும் விடல. ஆத்ம ஞானத்தை வாரி வாரி வழங்கினார் பகவான். அப்படி இந்த 4 முக்தி நிலையிலும் அருணாச்சலத்திலே நிலை பெற்றிருக்கின்றன. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அருணாச்சலத்துல வந்தவர்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த 4 முக்தி நிலைகளுக்கும் அவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படுகின்றன. பகவான் ஒரு ஆங்கிலேய அன்பருக்கு சொன்னார், ஏதோ ஒரு 10-15 வருஷம் பொறுத்து திருப்பி வந்தாராம். அப்ப ஆசிரமத்தில் இருக்குவாங்கலாம் அவரு பகவானோட ரொம்ப இணக்கமா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்ப சொன்னா முன்னாடியே இருந்தவா தானே வாழலாம், இருந்தவா தானே அப்படின்னா. அப்போ அவரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். Those who have come here forever. The doors of liberation is open to them only here. பகவானுடைய வாக்கு. அப்படி பைய வீடு காட்டினேன்னா இப்படிதான் காமிச்சிருப்பார் பகவான். கொஞ்சம் கொஞ்சமா உருவத்தோட கொஞ்சம் சாலோக சாமீபியம் சாரூபியம் சாயுஜ்யம் இப்படிலாம் காமிச்சிருப்பார். அதத்தான் இங்க சொல்றாரோ, என்னுடைய சகுன பித்து விட்டு அகந்தை பித்தை விட்டு உன்னை நேர்ந்தேன், உன்கிட்ட ஓடி வந்துட்டேன். அப்படி வந்துட்ட அப்புறம் அந்த பித்தத்தை தெளிவிக்கின்ற அந்த அருணாச்சல பித்தை நேர் பித்தனாக்கிறேன். உங்க அருணாச்சல பித்து ரொம்ப கெட்டியா அதை பிடிக்க வச்சுட்டீங்க. அப்போ அந்த அருள் பித்து சகுனத்திலிருந்து நிர்குணத்துக்கு அழைத்து கொண்டு போவது என்பதை நான் இப்போது உணர்ந்தேன். அதுதான் பித்தம் தெளிகின்ற வழி. அருணாச்சல பித்து இந்த 3
சாயு முக்தி நிலைகளுக்கும் தாண்டி இறுதி முக்தி நிலையாகிய நிர்குண நிரந்தர அந்த அருணாச்சல சிதாகாச வெட்ட வெளியீரில் மொட்டை அடித்தனை நட்டமாடினைன்னு சொல்ற அந்த அனுபவம், அதற்கு உண்டான மருந்தாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதுதான் மறைமுகிவு. அந்த சகுண பித்தை, சகுண தியானம் என்கின்ற பித்தை நிர்குண தியான பித்தாக மாற்றுவதற்கு ஒரு வழியாக இருக்கின்ற, அதற்கு ஒரு மருந்தாக இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரரே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பொருள். சேராய் இனிமை நீராய் உருகி கண்ணீராற் கழிவேன் அருணாச்சலம் 34வது பாடல். அப்படி பொங்கி பொங்கி பக்தி பெருக கதறியவர் அது அருணாச்சல பித்து. அதே நேர் இதுல போக்கும் வரவும் பொதுவெளியில் போராட்டங்காட்டும் அருணாச்சலம், காட்டு அருணாச்சலம், காட்டு அருணாச்சலம். உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையால் உள்ளது உணர்வாகும் உந்தீபர, உணர்வே நாமாய் குணம் உந்தீபர. அந்த உணர்வுதான் நாம் என்கின்ற அந்த ஞானம், அந்த சுத்தாத்வித சிகரத்திலிருந்து அப்படியே ஒரு ஞானம் முழக்கமிட்ட ஒரு ஞான பாலகம், ஒரு தெய்வத்தினிடம் பரமனிடம் வைக்கின்ற பரம பக்தியின் பயன் அவரிடமிருந்து இறுதியிலே பெறப்படுகின்ற அந்த பரம ஏகான்ம ஞானம், அதை அனுபவத்தில் உணர்ந்து அப்ப சொன்னாரான் அருள் பித்தம் தெளிமருந்து அருணாச்சலா என்றார். பின்னாடி இதையும் திடம்பட கூறுகிறார் 86வது பாடல். மோகம் தவிர்த்துவின் மோகமாய் வைத்து என் மோகம் தீராய் அருணாச்சலா என்கிறார். மோகம் அகந்தை மோகம் தவிர்த்து உன்மோகமா வைத்து அந்த என் மோகம் தீராய், அதையும் தீரப்பா அருணாச்சல பத்தி நீ தீர்த்து விடுங்கள். அங்க பார்க்கலாம் அந்த கருத்து. அந்த பாடலும் இந்த பாடலும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் தான். இப்படி அக்ஷரமணமானில கன்னிகளுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இன்னொன்று, இதெல்லாம் ஏத்துக்கு சொல்ற, இப்படி ஏன் சொல்ற, இப்படி நினைச்சுட்டா அனாதிகாலமா நம்முடைய உண்மை இயல்பாக இருக்கின்ற அந்த பரமான்ம நிலை, அதிலிருந்து பிரமாதத்தால் நழுவி தன்னுடைய உண்மை நிலையை மறந்து விட்டதினாலே நம்மிடம் வந்து சேர்ந்து கொண்ட இந்த உலகப்பித்து, அது ஒரு தெய்வத்தின் மீது வைக்கின்ற பக்தியினாலே அந்த பித்து நீங்கி அது தெய்வத்தின் மீது பித்தாக மாறுகின்றது. அந்த தெய்வத்தினுடைய அருளாலே முக்தியை அடைவதற்கு பந்தமும் நினைப்பு, முக்தியும் நினைப்பு. பத்தனார் என்னுமட்டே பத்த புத்தி சிந்தனைகள் பத்தன் ஆரென்று தன்னை பார்க்குங்கால் சித்தமாய் நித்த முத்தம் தான் நிற்குமோ வந்த சிந்தை. அந்த நித்த முத்தம் சித்தமா அந்த நித்த முத்தம் தான் நிற்க, அந்த நிரந்தரமாக ஞானத்தை உடையவராக நாம் இருக்கிறோம் என்ற எண்ணம் அந்த அனுபவமாகும் பொழுது நிற்காதே பத்த சிந்தை, முக்தி சிந்தை முன் நிற்குமோ. நாம் பந்தப்படவில்லை என்பது தெரிந்து விட்டால் முக்தி அடைந்து விட்டோம் என்ற சிந்தை மட்டும் நம்ம முன்னாடி இருக்குமான்னு அதுவும் தான் போயிடும். இந்த பந்த முக்திகள், இந்த இரட்டைகள் இரண்டுமே ஒரு மனோ கற்பனைகள் என்பதை நமக்கு புரிய வைப்பது இது ஒரு மறைமுகமான பொருள். ஆனா உண்மையான அத்தியாத்ம பொருள், பரமாத்ம பொருள் இதுதான். இப்படி இந்த பந்தப்படுவது முக்தி அடைவது இரண்டுமே இல்லை என்பதை சேக்கிழார் இதுல கூட நம்ம பார்க்கலாம். பெரிய புராணத்துல தில்லைவாழ் பத்தி வர்ணிக்கும் பொழுது வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்கிறார் சேக்கிழார். வீடு பேரும் முக்தி நிலையும் வேண்டா, அது கூட எனக்கு தேவையில்லை. அது அப்படிப்பட்ட விரல திறமை, அப்படிப்பட்ட சக்தியை படைத்தவராக அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் விளங்கினார்கள். அவளுக்கு வீடும் ஒண்ணுதான், பந்தமும் ஒண்ணுதான். இந்த பொருளை தமிழ் அறிஞர்கள் சொல்றது இல்லை. ஏன்னா அந்த வேதாந்த
ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாதான் இது பிடிபடும். சேக்கிழாருடைய மனப்பான்மை பிடிபடும். இவர்கள் ஏன் தெரியுமா அர்த்தம் சொல்லுவார்? வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னா, எனக்கு முக்தி தான் வேணாப்பா, உனக்கு சர்வீஸ் பண்ணிட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு உங்களுடைய இருந்துட்டா போதும். அது உண்மை நிலை அல்ல. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய போய் சொல்லுவோம். பெருமாள் இருக்க வைகுண்டத்துல போயிட்டு அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துட்டா போறோம், அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும். ஆனா நம்மாழ்வார் அப்படியா சொல்ற? அடையும் காயும் ஆயினன் என்னை ஒழுங்கு உண்டனன். அந்த அத்வைத அனுபவத்தை தானே சொல்ற. அந்த அத்வைத அனுபவத்தை ரொம்ப கிளியரா ஸ்பெசிபிக்கா நல்ல வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு புரியுற மாதிரி சித்தமாய் நித்த முத்தம் தான் நிற்காதே வந்த சிந்தை முத்தி சிந்தை முன் நிற்குமோ, இப்படிலாம் நமக்கு விளக்கி கொடுத்தவர் பகவான். பகவானை புரிந்து கொண்டால்தான் நீங்க வேற எந்த டெக்ஸ்ட் படிச்சாலும் புரியும். இதற்கு அக்ஷரவணமாலை உங்களுக்கு அந்த அளவுக்கு மீறி உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேதாந்த பாடத்திலே எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனையும் அக்ஷரவணமாலையிலையும் இல்லாதே இல்லை. அதெல்லாம் அப்படி படிக்கும் பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது, சேக்கிழாருடைய உண்மையான மனப்பான்மை தெரிஞ்சது. அந்த தில்லைவாழந்தனர்கள் அந்த சிவபெருமானுடைய நடராஜ பெருமானுடைய அருளினாலே எங்களுக்கு முக்தியும் தேவையில்லை என்னும் தன்மையில் தோய்ந்தார்கள். ஏனென்றால் நான் என்றுமே பந்தப்படவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அப்படி தெரியுது. சொல்லிட்டே போகலாம். பந்த வீடற்ற பரசுகம் உற்றவார் இந்த நிலை நிற்றல் உந்தி பெற இறைபணி நிற்றலாம் உந்தி பெற. உபதேச உந்தியார் 29வது பாடல். பந்த வீடற்ற பந்தமும் இல்லை வீடும் இல்லை என்ற பரசுகம் உற்றவாறு, இது மாதிரி நமக்கு அறிவு நம்ம இன்டலெக்சுவல் லிமிட்ஸ்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வருது என்கின்ற ஒரு மாபெரும் சித்தியை பகவான் பண்ணியிருக்கார். நமக்கு புரியவே புரியாத விஷயங்களை நமக்கு புரிய வைத்தவர் பகவான். இப்படி இந்த பரசுகம் பந்தமும் வீடும் இல்லாத அந்த பரசு பேரானந்த பெரும் சுகத்திலே மூழ்கியவாறு இந்த நிலை நிற்றல் இதுதான் இறைபணி நிற்றல் என்றார். அப்படித்தான் பகவானுடைய இறைபணி அந்த பேரானந்த பெருவாழ்விலை நிலைத்திருப்பதுதான் அவர் செய்த பணி. உலகமே உய்ந்தது. இப்படிப்பட்ட இறுதி நிலை விதேக முக்தி நிலை, சகஜான்ம முக்தி நிலை, வந்த வீடு அற்ற பரசுகம் உற்ற நிலை, இதைத்தான் சொல்கிறார் 73வது பாட்டு. உன் போதத்தை காட்டினை அருணாச்சல, உன் உண்மை வசமாக்கினை 84வது பாடல். மைமய நீ தரும் மையினால் உனது உண்மை வசமாக்கினை அருணாச்சலா, பொடியான் மயக்கி என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா. என் வாழ்வு உன் வாழ்வருள் அன்றே என் வாழ்விழந்தேன். இந்த பந்த வீடற்ற வாழ்வை நான் அடைந்தேன், அந்த வாழ்வை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள். இப்படி அக்ஷர மாதிரி நிறைய சொல்லியிருக்கார். திருமூலர் திருமந்திரத்துக்கு சொல்றது இதுதான். ஆசையை அறிவின் ஆசையை அறிவின் ஈசடோராயினும் ஆசையை அறிவின் ஆசை படப்பட ஐவரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஈசனோடாயினும் ஆசையை அறிவின் என்பது அந்த அருணாச்சல பித்தம் நீங்கி அந்த நிர்குண போக்கும் வரவுமற்ற அந்த பெருவழியிலே ஒன்று கலக்க வேண்டும். அதை தான் அவர் மீன் பண்ணல. அதை விட்டுட்டு நீங்கள் ஆசை படப்பட ஐவரும் துன்பங்கள் அந்த ஸ்டேஜ்ல தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போயே தீரணும்ன்ற ஆசையை விட ஆனந்தமாமே என்கிறார் திருமூலர். இறுதியா இதற்கு வேண்டுகோள். இந்த உலகாதி விஷய சுகங்கள் உண்மையிலேயே மிக மிக துன்பமானவை என்பதை உணர்த்தி அந்த அகந்தையை மீதிருந்த பித்தை நீக்கி உன் மீது
ஒரு பக்தியை, நேசத்தை, ஆறா காதலை கொடுத்தீர்கள். இப்பொழுது இந்த பித்தையும் நீக்கி என் உண்மை இயல்பாகிய அந்த சிதாகாச பெருவழியை நான் அறிய தகுந்த மருந்தாக, அருள் பித்தம் தெளிகின்ற மருந்தாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அந்த மருந்தை எங்களுக்கு கொடுங்க, அந்த மருந்தை நீரே எமக்கு அருள் செய்வீராக அப்படின்னு பொருள். அது மற்றொரு பொருள். மேலும் அப்ப ஏன் அவர் அருணகிரி சித்தனா வர? பினாகபாணியா, ஜடாதாரியா, சந்திரசேகரனாக, கங்காதாரியாக, மானும் மழுவும் ஏந்தியவராக, இப்படி எல்லாம் ஏன் வரார் அவர்? இது மான் காட்டி மானை பிடிப்பது போலும், முல்லை முள்ளால் எடுப்பது போலும் என்பார். ஒரு முள்ள எடுக்கணும்னா இன்னொரு முள். இப்போ நம்மை போன்ற ஒரு உருவத்தை அவர் எடுத்துக்கொண்டு வரும் பொழுதுதான், ஒரு பகவானாக நம்மிடையே வரும் பொழுதுதான் we are able to relate ourselves to him. இல்லைன்னா அந்த ஒரு பிடிமானமே இருக்காது நம்மளுக்கு. அந்த ஒரு எப்படி வேர் டு கெட் ஸ்டார்டடே தெரியாம போயிடுமே. அதற்காக சத்குருவாக அவர் நம் முன்னே வருகிறார். அதனால அகந்தை பித்தை நீக்கி அந்த அருணாச்சல பித்தை தன் மீது ஒரு ஆறா காதலை அவர் நமக்கு, அதுவும் அவருடைய அருள் தான். அதை சொல்ல வருவா, பித்து விட்டு உனை நேர் பித்தனாக்கினை என்று சொன்னார். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்ற இந்த அஞ்ஞானம், அறியாமை, அகந்தை, இந்த அகந்தை பித்து அழிந்தவுடன் அந்த பித்தை அழித்த அருணாச்சல பித்தம் ஒரு காலகட்டத்திலே அழிந்து போகும். அது எப்படின்னா, நான் யார் அருண்மொழி தொகுப்பது பகவான் சொல்றாரு, பிணத்தை சுடுகின்ற உபயோகிக்கின்ற பிணம் சுடு தடி, பிணத்தை சுட்டுவிட்டு அந்த தடி அதிலேயே போட்டுருவோம். நானும் அதிலே அழிந்து போவதை போல அந்த அருணாச்சல பித்தம் நமக்கு தெளியும் என்பதினாலே, அதை தெளிவிக்கின்றவன் அருணாச்சலன் என்பதினாலே அருள் பித்தம் தெளி மருந்து அருணாச்சலா என்றார். பதியத்திலேயே அதான் சொல்றார். பைத்தியம் பற்றி பயனரும் எனக்கும் பதமுறும் மறுமருந்தருள்வாய். பைத்தியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுச்சு எனக்கு. அதனால இகத்துக்கு இகவும் இல்லை, பரத்துக்கு பரவும் இல்லைன்னு பயனற்று போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, உலகத்தை விட்டுட்டேன், உன்னோடு சேர்ந்து உருப்படணும்ன்ற ஆசையில உங்ககிட்ட வரேன். ஆனா அது நடக்கல. கடைசியில என்னுடைய வாழ்க்கை பயனற்றே போயிடுமோ, பயமா இருக்குப்பா, என்னை காப்பாத்துப்பா. உன்னுடைய பதத்திலே வந்து சேர்ந்து விடுகின்ற அந்த என்ன பண்ணுவையோ தெரியாத அந்த அருள் மருந்தை எப்படியாவது எனக்கு கொடுத்து இந்த ரெண்டும் கெட்டா நிலையிலேருந்து என்னை காப்பாத்துப்பா, இப்படி கதறுகின்றார் பகவான் நமக்காக. இனி அடுத்த பாட்டிலே அதாவது 67, 68, 69 3 பாடல்களிலே சாதகர் நிலையிலிருந்து என்னை இப்ப காப்பாத்துப்பான்னு வேண்டின்றாரோன்னு அதை பிரத்யேகமா இன்னும் விஸ்தாரமா வேண்டிக்கிறார். எப்ப அதற்கு புதிய கோணங்களையெல்லாம் அவர் கொண்டு வருகிறார். இதே வேண்டுகோள் தான், வேண்டுதல் தான். அருணாச்சலேஸ்வரர் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாத காரணங்களை சொல்லி கேட்கிறார். அடுத்த பாடல் 67வது பாடல். பீதியில் உனை சார் பீதியில் ஏனை சேர் பீதி உன்றனுக்கே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. பீதியில் உனை சார், உனக்கு பயம் என்பதே இல்லை, பீதியில் பீதி இல்லாத உன்னை நான் சார்கின்றேன். அப்படிப்பட்ட உன்னை பீதியில் என்னை சேர். எனக்கும் பீதி இல்லை, எனக்கு என்ன ஆயிடுமோன்னு எனக்கு பயம் இல்லை, நான் தன்னிழப்புக்கு தயாராக இருக்கிறேன்.
துணிந்தவனாக இருக்கிறேன். நிர்பயமே உருவாக இருக்கின்ற உன்னை நான் பார்த்து நானும் நிர்பயமாக என்னை ஆக்கி கொண்டு உன்னோடு சேர்ந்து விட வேண்டும் என்று துடிக்கிறேன். அப்படி நானே அப்படி இருக்கும்போது பீதி உண்டனக்கேன்னு அருணாச்சலர், நீங்க ஏன் பயப்படுறீங்க தேவையில்லாம அப்படி கேட்கிறேன். இந்த தயக்கம் தேவையா உங்களுக்கு? அது கொஞ்சம் கூட நியாயமா படலையே. நான் தன்னுள்ளுக்கு பயப்பட்டா நீ பயப்படுற தயங்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இல்லவே இல்லையே. அருணாச்சலேஸ்வரன் பயம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றால் பரிபூரண ஆன்ம நிலையிலே மாயா மாத்திரமான இந்த துரித தோற்றமானது மாயை என்பதை உண்மையாக புரிந்த நிலையிலே, தனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை என்பது தெளிந்த நிலையிலே, தனக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லாததினாலே ஒரு தைரியமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லாததினாலே, ஏனென்றால் அங்க அந்நிய எதையாவது பார்த்து பயப்பட வேண்டிய அந்த பயம் இல்லாததினாலே, அந்த சுத்த ஞான அகண்டைக ஏகரச அத்வித ஸ்வரூபமாக அவர் திகழ்வதினாலே அருணாச்சலேஸ்வரருக்கு பயம் இல்லை. பீதி நிலை, பீதி இல்லாத நிலையில அவர் இருக்கிறார். பகவானுக்கு ஏன் பயம் இல்லை? ரொம்ப சிம்பிள் ரீசன். அந்த பகவான் அருணாச்சலேஸ்வரர் மீது வைத்த பரிபூர்ண பக்தியினாலே, அந்த சரணாகதியினாலே, அப்படிப்பட்ட ஒரு சரணாகதியை நாம் பெற வேண்டும். இது நமக்கெல்லாம் ஒரு பாடம். பரிபூர்ணமா அருணாச்சலேஸ்வரை நம்பி விசுவாசித்து அவர்தான் நமக்கு பரமகதி என்று ஆகிவிட்டால் பயம் எங்கேருந்து வரும்? அருணாச்சலேஸ்வரர் அப்படிப்பட்ட ஒரு பயமின்மையை, அப்படிப்பட்ட ஒரு சரணாகதியை அவர் பகவான் அவர் மீது வைத்ததினாலே, செலுத்தியதினாலே தான் மதுரையில மரணமே வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கூட பயப்படல. இதை நேரடியா சந்தித்து விடலாம் என்ற தைரியம் அவருக்கு எப்படி வந்தது? அவருடைய சரண்டர், அருணாச்சலேஸ்வரருக்கு இடம் அவர் வைத்த பக்தி. அதனால பகவானுக்கு பயம் இல்நிலை, பீதி இல்நிலை ஏற்பட்டது. இப்படி குருவுக்கும் சீடருக்கும் இப்படி நிலை ஏற்பட்டால்தான் அங்கே ஒன்று கலத்தல் நிகழும். இது ஒரு பொருள், இது அத்தியாத்ம பொருள். இதெல்லாம் நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டவையானால் நமக்கு சரணாகதியிலே மேலும் நம்பிக்கை வரும். அருணாச்சலேஸ்வரர் அதை 100% நமக்கு அருள்பாலிப்பார் என்ற நம்பிக்கை வரும். அவர் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார் என்ற ஒரு கன்விக்ஷன் வரும். அத்தனையும் நமக்கு சுட்டி காட்டுவது இந்த கண்ணி. இப்போ பீதியில் உனைசார், பீதியில் எனை அப்படின்னா, ஒருவேளை எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிறாரோ, இந்த உலக துரித பிரபஞ்சத்தினுடைய ஆர்ப்பாட்டங்களை கண்டு, அதனால் தாம் பெற்ற துன்பங்களை கண்டு ஒரு பக்தன் பயந்து போய் இதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர் அருணாச்சலேஸ்வரர் ஒருவர்தான் என்று அப்படி அந்த மனநிலையிலே சரணமடைகின்ற என்னை, அப்படியே நிறைய பக்தர்கள் இருக்காளே, அதுவும் அப்படியும் எடுத்துக்கலாம். இது கைவல்ய நவநீதத்துல அப்படிப்பட்ட ஒரு பொருள் நம்ம ஒரு பாட்டு நம்ம பார்க்கணும். தத்துவ விளக்க படலத்துல 5வது பாடல், தவனமூன்று அடைந்து வெயில் சகித்திடா புழுபோல் வெம்பி பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. இந்த சிஷ்யன் தவனமூன்று அடைந்து, அந்த மூவித முப்பாள் என்பார்கள். ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்கின்ற அந்த 3 விதங்களிலே ஒரு ஜீவனுக்கு துன்பம் வருகின்றது. அந்த முத்தாபம் என்பார்கள். அதை அடைந்து வெயில் சகித்திடா புழு போல், எலும்பில்லாத ஒரு புழு வெயில்ல போட்டா எப்படி துடிதுடிச்சு போயிடும், அப்படி வெம்பி பவமரு ஞானத்தை, இந்த பவ சம்சார பவம், பவ பிணி, பவ சாகரம், இதை அறுபட வேண்டுமானால் ஞானம் என்கின்ற தீர்த்தம் தன் மீது படிந்திட வேண்டும் என்று பதறினானே என்கிறார் அங்கே
அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பொருள். ஏன்னா அப்படிப்பட்ட மனநிலையிலே நிறைய பக்தர்கள் பகவானிடத்திலே வந்து சேர்கின்றார்கள். அதையும் பகவான் விட்டு கொடுக்கிறார். அப்படியும் அந்த பொருள் இருக்கும்படியா இதை கண்ணியில வச்சிருங்க. இப்படி பற்பல பொருள்களை ஒரே 2 வரிகளிலே பற்பல பொருள்களை ஒரு தங்கத்திலே பல வைரமணி கற்களை பதிப்பது போல பகவான் பதித்திருக்கிறார். ஆனா அப்படி உலக வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கைய தருகின்ற அந்த துன்பங்களுக்கு சொல்லொணாத துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கெல்லாம் கணக்கு போட்டா பயந்து போயிடும். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நாமெல்லாம் எவ்வளவோ புண்ணியம் செய்தவர்கள். அருணாச்சலேஸ்வரர் நம்ம எவ்வளவோ துன்பங்கள் இருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்பது தெரியாமையே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படி உலக வாழ்க்கையில் அளவு கடந்த துன்பங்கள், அதுல இன்பம் இருப்பதாக நம்முடைய அவிவேகத்தினாலே நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அந்த துன்பங்களுடைய கொடுமையை ஒருத்தன் புரிந்து கொண்டால் தன்னிழப்புக்கு தயாராகி விடுவார். அருணாச்சலேஸ்வரரிடத்திலே அவர் அளிக்கின்ற அந்த ஆன்ம மருந்தை அருந்துவதற்கு தயார் நிலையிலே நாம் இருப்போம். இப்போ அருணாச்சலேஸ்வருடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, தன்னை வந்து சேர்ந்த அடியவர்களுடைய அகந்தையை பலிகொள வெட்டி வீழ்த்தி அழித்துவிட ஒரு மிக தயார் நிலையிலே அருணாச்சலேஸ்வரர் எப்பொழுதும் இருக்கிறார். அவரை பார்த்து நீ பண்ணிடுவியா, உனக்கு பயம், ஆனால் தான் உன்னால பண்ண முடியல, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா, பீதி உனக்கு, நீ பயந்துட்ட, இப்படிதான் சொல்லி ஆத்திரம் முட்டினா 5 நிமிஷத்துல பண்ற காரியத்தை ஒரே நிமிஷத்துல பண்ணுவேன். 1 நிமிஷத்துல பண்ணக்கூடிய காரியத்தை ஒரே செகண்ட்ல பண்ணுவேன். அதைத்தான் பகவானே எதிர்பார்க்கிறார். அதனால அவருக்கு ஆத்திரம் ஊட்டுகின்றாராம், பீதி உண்டனைக்கேன். இது ஒரு பொருள். இத முன்னாடியும் சொன்னார், என்னை அழித்தி போல் என்னை கலவாவிடில் இதுவோ ஆண்மைன்னு. அங்க இன்னும் சீரியஸா அதோ கேட்டா அது இதுவா உனக்கு பௌருஷம் அப்படின்னு, அது இன்னும் சீரியஸான சார்ஜ். இட் இஸ் அக்யூசேஷன், இட் இஸ் a சார்ஜ், இட் இஸ் நாட் a ரிக்வெஸ்ட். இதுவோ ஆண்மைன்னு அது ரொம்ப சீரியஸான வேர்டு, இன்ஸ்டன்டா ஆத்திரம் மூட்டுகின்ற வேர்டு. அதுக்கு கம்பேர் பண்ண பீதி ஒன்றனைக்கேன்றது கொஞ்சம் தயங்கி தயங்கி கேட்கிற மாதிரி வச்சுக்கலாம், கேலி பண்ற மாதிரி வச்சுக்கலாம், ஆத்திரம் மூட்டுற மாதிரியே வச்சுக்கலாம். ஆனால் அருணாச்சலேஸ்வரர் எப்படி பார்த்தாலும் பயமற்றவர் என்ற உண்மை நிலையை உணர்ந்து தன்னை அவர் அழிக்க வேண்டும், தன்னுடைய அகந்தையை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இப்படியெல்லாம் அவர் பாடியிருக்கிறார். இனி அடுத்த பாடலில் அந்த வேண்டுகோளை தொடர்கிறார், கேட்கிறார். அதற்கு வேறொரு காரணம் சொல்றார். 68வது பாடல். புல்லறிவே துரை நல்லறிவே துரை புல்லிடவே அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. புல்லறிவேதுரை, ஒரு புல்லறிவுன்னா புண்மை அறிவு, கீழ்மைப்பட்ட அறிவு. அது என்ன சொல்லு. நல்லறிவேதுரை, இதுக்கு நேர் எதிர்மாறா எனக்கு அறிவு தெளிவை தருகின்ற நல்லறிவு எது, அதை எனக்கு சொல்லிக் கொடு. எதுக்கு? புல்லிடவே அருள் அருணாச்சலா. புல்லுதல்னா ஒன்று கலத்து, அப்படியே இழுத்து ஒன்ன கட்டி சேர்த்து ஒன்னு ஆக்கி விடுறது, அதுதான் புல்லுதல். அப்படி புல்லிடவே நான் உங்களோட ஒன்று கலந்து உருப்படுவதற்காக இப்படி அருள் அருணாச்சலா. இத புல்லிடவே அருள் அருணாச்சலன்னு அதை அனுபவமாவும் எடுத்துக்கலாம். இந்த வேண்டுகோளையே பொல்லறிவேதுரை நல்லறிவேதுரை எல்லாம் சொல்லி புல்லிடவே நான் மீண்டு போகவே அருள் அருணாச்சலா, அருளிய அருணாச்சலா, வினைத்துறை அருளிய அருணாச்சலா, அருளுகின்ற அருணாச்சலா, அருள போகணும், அருளே இயல்பாக இருக்கின்ற அருணாச்சலான்னு அர்த்தம். அப்படி ஒன்று. ஆனா இது வேண்டுகோளாக எடுத்துக் கொள்வதுதான் predominant மீனிங். அதுதான் நாம் அக்ஷரமாலையை போதும் பொழுது வேண்டுகோளாத்தான் பண்ணணும். இப்போ அடியார்களுக்காக அவர் புல்லறிவு நல்லறிவு
ஞானத்தை வேண்டினார். இப்ப புல்லறிவு என்றால் சிற்றறிவு, அகந்தை வயப்பட்ட அறிவு, அகங்காரம், சுட்டறிவு, சுட்டுணர்வு, விஷய ஞானம், திருப்புடி ஞானம், வேத உணர்வு, அறியாமை, அஜானம், அவித்தை, அவிச்சை, பேதப்பட்ட அறிவு, டிஃபரன்ஷியேட்டட் நாலேஜ், இரட்டைகள் இருக்கும்படியான பேத அறிவு, அறியாமையை தாண்டி ஆத்மவஸ்து ஒண்ணு இருக்குன்னும் பொழுதே அதுல இருக்காத சந்தேகம். அப்படி அந்த சந்தேகம் ஒரு புல்லறிவு. அந்த அறியாமை, சந்தேகம், விபரீதம் என்று 3 தடைகள் இருக்கின்றன. அதெல்லாம் விரிவா முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அந்த விபரீத ஞானம், இப்படி உள்ளது 40 பகவான் சொல்றாரு. சிச்சட கிரந்தி, பந்த ஜீவன், நுட்பமை, அகந்தை, சம்சாரம், மனம், எண் என்கிறாரு. இப்படி தெரிஞ்சும் தான் புல்லறிவு. சர்வானர்த்தத்தையும் தோற்றுவிப்பது இந்த புல்லறிவு தான். இந்த புல்லறிவு பற்றி சரியா தெரிந்து கொண்டால் ஓரளவுக்கு பாதி கிணறு தாண்டா மாதிரி ஆயிடும். அதனால புல்லறிவு வேண்டினார். அப்ப நல்லறிவு எது? தன்னை பற்றிய உண்மை ஞானம், தன்னுயிர் தத்துவம், தனக்கு உள்ளே தத்துவமாக நமக்கு உயிர் கொடுக்கின்ற வஸ்து எது என்று அதை பற்றிய அறிவு, நமக்கு உள்ளே உள்ளதனது உள்ள உணர்வு உள்ளதோ என்கிறாரு அந்த உணர்வு, the I கான்சியஸ்னஸ், மெய் உணர்வு, மெய் அறிவு, சிவஞானம், பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம், ஸ்வரூப ஜானம், வஸ்து ஞானம், பேருணர்வு, பேரறிவு, கைவல்ய ஞானம், சகஜ நிர்விகல்ப சமாதி, சகஜான்ம சமாதி, ஜீவன் முக்தி, விதேக முக்தி, நாம் இருக்கிறேன் என்கின்ற அந்த உள்ள உணர்வு, முற்றுணர்வு, அதாவது சர்வஜத்துவம், தப்பர ஞானம், தகராகாச ஞானம், சிதம்பர ஞானம், சைத்தன்ய சிதாகாச ஞானம், இவையெல்லாம் நல்லறிவு. இந்த அறிவு எப்படிப்பட்டதுன்னு உபதேச சொல்றார். தானா இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற, அறிவறியாவையும் மற்ற அறிவே அறிவாகும் உண்மை இருந்தி பெற, அறிவதற்குன்றிலை உந்தி பெற. இந்த நல்லறிவை தவிர வேறு அறிவதற்கு வேறு ஒண்ணுமே இல்லைன்றார். தன்னை அறிந்திடில் பின் என்னை உலகு அறிய ஆன்மவித்தை கீர்த்தனம். ஞானமாம் தானேமை, அஜானமாம் நானாவாம் ஞானம் அஜானமாம். நானாவாம் ஞானம் புல்லறிவு, ஞானமாம் தானேமை நல்லறிவு. இனி அடுத்த வரி புல்லிடவே, புல்லுதல் என்றால் புணர்தல். முன்னையே பார்த்தோம். ஒன்று கலத்தல், அமல ஆன்மஸ்வரூபமாம் அகண்ட ஏகரச அருணாச்சலை இன்ப வெள்ளத்திலே அகந்தை தன்மயமாக கரைந்து ஒழிதல், அதனால் ஏற்படுகின்ற கைவல்ய முக்திபதம். இப்படி ஒன்று கலத்தல் சாயுஜ்யம், யோஜனா ஒன்று கலத்தல், சாயுஜ்யம் அது யோகம், அதுதான் புல்லுதல். அப்படி புல்லிடவே அருள் என்று சொன்னாராம். எப்படி ஒன்று கலக்க வேண்டும் என்பது பின்னாலே வேண்டுகிறார். அம்புவில் ஆடி போல் அம்புரு உணிலனை அன்பாய் கரைத்தருள். அங்க அம்புவில் தண்ணீரில் ஆலி பனிக்கட்டி உப்ப சொல்லல. உப்ப சொன்னாலும் உப்பு பாலங்கள்ல உப்பு எடுக்கிற தண்ணி எடுத்துட்டு உப்பை எடுத்துடலாம். பனிக்கட்டின்றார், ஆலங்கட்டின்றார். அது கரைஞ்சதுதான் எப்படி திருப்பி வரும்? வரவே வராது. கரைஞ்சதுதான். அப்படி என்னை அன்புருவாகிய உன்னில் என்னை அன்பாக கரைத்தரும், அதுதான் புல்லுதல். உள்ளது 40 சொல்றார். கிளியரா தெளிவா சொல்றார். மெய்ப்பொருளின் உண்மையினில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் குணம் என்கிறார். தலைவர் காடனைவன் ஊனாதல் கான் என்கிறார் மற்றொரு பாட்டில், 21வது பாடல். இப்படி இங்கேயும் முன்னம் சொன்னார். சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய்ப்போவன் அருணாச்சலா என்று 28வது கந்தியில. மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதி
என்கிறார். அதுதான் பதியின் மதியை உள்ளே மடக்கி பதியின் பதித்திடுதல் அன்றிய, அதுதான் புல்லுது. இன்னொன்னு, புல்லறி வேதுரை ஆத்ம ஞானம் அடைந்த நிலையில பேசுறார் இல்லையா? அப்படி வச்சுட்டா புல்லறிவுன்றது மாயா மாத்திரம். புல்லறிவுன்னு ஒண்ணு கண்ணுக்கு பட்டாதான் நல்லறிவு ஒண்ணு கண்ணுக்கு படும். ரெண்டுமே துவந்தங்கள் தான். புல்லறிவேதுரை, புல்லறிவு என்னப்பா இருக்கு, நல்லறிவு என்னப்பா இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையேப்பா அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை அருணாச்சலேஸ்வரோடு பகிர்ந்து கொள்கிறார் என்று சொல்லுவேன். இவையெல்லாம் மாயா மாத்திரம், மனோமய கற்பனைகள், பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை என்கின்ற அளவில். இப்படி நான் அடைந்த ஆன்மானுபூதி அனுபவத்தை ரொம்ப சந்தோஷமா அருணாச்சலேஸ்வரருக்கு தெரிவித்துக் கொண்டாராயிற்று. இதற்கு பிறகு அடுத்த பாடலிலே ஒரு மாபெரும் வேண்டுகோளை வைக்கிறார். அந்த வேண்டுகோள் இந்த அக்ஷர மணமாலைக்கு மணமாலை என்று பெயர் வருவதற்கே காரணமாக அமைந்திருக்கின்ற ஒரு கண்ணி. அதை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இதை அடுத்த வகுப்பிலே வைத்துக் கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத்.